பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், காலை வணக்கம். நம்முடைய மக்கள் இயக்கங்கள் 2024 சார்பாகவும் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்ற அமைப்பின் சார்பாகவும் ஒரு 2 செய்திகளை மட்டும் இங்கே நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். என் பெயர் சாரதா தேவி, இந்த அமைப்பிலிருந்து வருகிறேன். ஆளும் இந்த பாஜக அரசு 10 ஆண்டுகளாக நாட்டை என்ன செய்திருக்கிறார்கள் என்று கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா மாநிலங்களிலும் எல்லா மக்களும் உணர்ந்துதான் இருக்கிறோம். நம்முடைய முக்கியமான இது அவர்கள் இந்த ஒற்றை தேசமாக, ஒற்றை இந்தியாவாக இதை மாற்ற நினைக்கக்கூடிய அந்த செய்தியை அதோடைய பலன்களை நாம் எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மாநில பட்டியலிலும் ஒத்திசைவு பட்டியலிலும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொண்டு போய் ஒன்றிய பட்டியலுக்கு மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்துட்டோம், கல்வி, சுகாதாரம், விவசாயம், கூட்டுறவு வங்கிகள், உள்கட்டுமானம் போன்ற அனைத்து துறைகளையும் அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஒத்திசைவு பட்டியல் கொண்டு போகிறாங்க. அப்படியே அவங்க முழுமையமாக அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எல்லா மாநிலங்களுக்கும், நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாமல் எல்லா மாநிலங்களுக்குமே பாதகமான ஒரு செய்தியாக போக போகுது. அவங்க நினைக்கிற மாதிரி மாநிலங்களே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒற்றையாக கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த அரசு தொடரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமையாக குடிமை சமூகங்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே போல இந்த மதவாதம் தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு, இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி இவர்களுக்கு கூட்டு கொள்ளையடிப்பது ஒரு பெரிய நோக்கமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வந்த உடனே பொதுத்துறைகள் எல்லாம் விற்றார்கள். பொதுத்துறையெல்லாம் விற்று அந்த பணம் பத்தல, மறுபடியும் ஒரு 150 லட்சம் கோடி கடனை ஏற்றிருக்காங்க. 55 லட்சம் கோடியோ 60 லட்சம் கோடியோ இருந்த கடனை இன்றைக்கு 200 லட்சம் கோடியாக இந்தியாவின் கடனை ஏற்றிருக்கிறார்கள். விற்றது போறல, கடன் வாங்கினதும் போறல, அதையும் தாண்டி ஊழல்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எங்க போகுது இந்த பணம்லாம் அப்படின்னு நமக்கு தெரியல. தேர்தல் பத்திரங்களில் ஊழல், 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையின்படி ஊழல், இப்ப பிஎம் கேர் நிதி ஊழல், இப்படி வரிசையாக ஊழல்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொன்ன ஒரு காணொலியை கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மோடியே அதானியே மோடியோட பினாமின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு மோடியை பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு ஆட்சி, இவர்களுடைய பயங்கரவாத ஆட்சி தொடர வேண்டுமா அப்படிங்கிறதை கீழே மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா தோழர்கள் சொன்ன மாதிரி எல்லா மீடியாவும் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. நாம அடியில் கிரவுண்டில் வேலை செய்ய வேண்டியிருக்கு, ஃபீல்டில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்படிங்கிற செய்தியோட தேர்தல் ஆணையம், எல்லா ஜனநாயக அமைப்புகளும் போகும்போது தேர்தல் ஆணையமும் அவங்களுக்கு துணையா போகக்கூடாது அப்படிங்கிறதை சுட்டி காட்டி இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 2014 ஆட்சிக்கு வரும் பொழுது ஊரெங்கும் நாடெங்கும் நூற்றுக்கணக்கான இடங்களில் கூட்டங்களில் விவசாயிகளுக்கு அவர்களுடைய அந்த விளைபொருளுக்கான உற்பத்தி செலவு மேலும் அரை மடங்கு கூடுதலாக விலையை வைத்து உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக, குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நாங்கள் நிர்ணயிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். 9-10 வருடங்கள் ஆகின்றன. முதலில் என்ன சொன்னார்கள்? பாராளுமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னது கொடுக்க முடியாது, ஏனென்றால் கார்ப்பரேட்டுகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். பிறகு சில ஆண்டுகள் கழித்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். இதுதான் இந்த பித்தலாட்டம் தான். இந்த பித்தலாட்டத்திற்கு சொந்தக்காரர் தான் இந்த மோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று பல செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதுபோல மின்சார சட்ட திருத்தம், இந்த நாட்டில் மின்சார ஆணையம் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் மின்சாரம் வழங்கப்படுகிறது. அந்த மின்சாரத்தில் அதை தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக அந்த மின்சாரம் கடத்துவது, மின்சாரம் உற்பத்தி செய்வது, மின்சாரம் விநியோகம் செய்வது, இவை அனைத்தையும் தனியாரிடம் ஒப்படைக்கிறதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள சட்டம்தான் இந்த மின்சார சட்ட திருத்தம். இது அதை போல இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். இன்று பாஜக காரர்களும் இன்று மோடியும் வெகு விவசாயிகளுக்காக நாங்கள் ஒரு செய்தியை, ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்லுவது 6000 ரூபாய்
ஆண்டுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று. என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? 2019 முதல் தவணையாக அந்த 6000 ரூபாய், அதாவது 2000 ரூபாய் ஒரு தவணையாக ஒரு வருடத்தில் 6000 ரூபாய் கொடுத்தார்கள். 2019 கொடுத்தது முதல் தவணையாக 11.34 கோடி விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள். 2022 இப்பொழுது கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 3 கோடி பேருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது 1/3, 1/3 பயனாளிகளை குறைத்து விட்டார்கள். ஆரம்பத்தில் கொடுப்பது போல் கொடுத்து இன்று அந்த விவசாயிகள் எல்லாம் கிராமத்தில் ஒரு போர்ட்டல் இருக்கு, இணையதளம், அதில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பணம் வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த போர்ட்டலை மூடிவிட்டார்கள், விவசாயிகளினுடைய அந்த போர்ட்டலை மூடிவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விவசாய மக்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு இருப்பதனால் இனிமேலும் இவர்களுக்கு நாம் அனுமதிக்க முடியாது என்ற வகையிலே தான் அகில இந்திய அளவில் SKM இவர்களை அடுத்த தேர்தலில் நாம் இவர்களை அனுமதிக்க கூடாது என்று இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. குடிமை சமூகங்களாக நாங்களும், ஏனென்றால் இந்திய கூட்டணி சார்பாக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று இன்று தேர்தல் களத்திலே மோதிக்கொண்டிருக்கும் பொழுது குடிமை சமூகங்கள், எங்களுக்கு கட்சிகள் பற்றி அக்கறை கிடையாது, எங்களுக்கு நாட்டு அரசியல் பற்றி அக்கறை கிடையாது என்று நினைக்கின்ற அரசியல் இயக்கங்கள், குடிமை சமூகங்கள், நாங்கள் எல்லோரும் முடிவு செய்து இந்த ஆட்சி இனிமேல் தொடரக்கூடாது என்கின்ற முடிவெடுத்திருக்கிறோம். அத்தகைய அந்த முடிவை அமல்படுத்துகின்ற விதத்தில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதை பத்திரிகையாளர் மூலமாக இன்று அறிவிப்பதுதான் எங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். கோடியை செலவிடாமல் மீண்டும் இந்த ஒன்றிய அரசிடம் வேளாண் துறை ஒப்படைத்திருக்கிறது என்று சொன்னால் விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் 21,005 கோடியை இந்த ஒன்றிய அரசு திருடி இருக்கிறது. அதுபோல கடந்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை விவசாயிகளுக்கு கேட்கறது என்ன? இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா இல்லை விமர்சனங்கள் நிச்சயமாக இருக்குது. நாங்கள் ஒன்றும் அந்த விமர்சனங்களே இல்லாதவர்கள்லாம் யாருமே இல்லை. ஆனால் இந்த இந்த சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் இப்போ தேர்தலில் யாருக்கு ஓட்டு போனோம் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையில் இருக்குது. நாங்களே பேசுகிற போது எமர்ஜென்சியை நாங்கள் எதிர்த்தோம் சொல்கிறோம். எமர்ஜென்சி காங்கிரஸால் கொண்டு வரப்பட்டது. 2 ஆண்டு தான் எமர்ஜென்சி. நாங்கள் இப்போது 10 ஆண்டு எமர்ஜென்சி இருப்பதாக குற்றம் சாட்டுகிறோம். சார் நீங்கள் அப்போ ஊழலை எதிர்த்து பேசுவதற்கான ஒரு தளம் இருந்தது. இப்போ ஊழலை எதிர்த்து பேச முடியாது, உங்கள் பேரில் ED வருன்றது தான். ஊழல் செய்த இப்போ அவர் சரத் பவாருடைய அந்த அஜித் பவார் இருக்கார், அவருடைய சகோதரர், அவர் பேரில் ED இருந்தது 1750 கோடி ரூபாய்க்கு. அவர் அவங்களுடன் சமரசமானவுடன் அவர் உதவி முதலமைச்சராக ஆகிறார். அதை தான் ஏங்க நாங்கள் ஊழலை ஒழிப்பது நாங்கள் சொன்னதில் முதல் பிரச்சனை அல்ல. எங்களுடைய விஷயத்தில் இப்போ இந்தியா கூட்டணி வந்தால் ஊழலை ஒழித்து விடும் என்றெல்லாம் நாங்கள் இப்போ சொல்லலை. ஊழல் நடக்கும் போது அதை எதிர்த்து பேசுவதற்கான ஒரு வெளி வேண்டும் என்பதுதான் இப்போ நம்ம கேட்கறது. இல்லை சார், நாங்கள் இப்போ ஒரு மாநிலத்தில் யார் ஆட்சி செய்தாலும், திமுகவோ அதிமுகவோ யார் ஆட்சி செய்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேறு சார். இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை. இப்போது 10 ஆண்டுகளாக பிஜேபியினுடைய அவங்களுடைய ஒர்க் ஷீட் பார்க்குறோம். நான் கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். 10 ஆண்டுகளில் இப்போ நான் ஒரு குறிப்பாக சொன்னேன். அதிமுக
7.5% வந்து நீட்டு வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது. இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் இலவச சிற்றுண்டி மாணவர்களுக்கெல்லாம், ஏழை மாணவர்களுக்குன்னு கொண்டு வந்தது. நான் அதே மாதிரி நான் சொல்லிட்டு திருப்ப சொல்லலை, பெண்கள் வந்து பயணம் செய்யலான்னு கொண்டு வந்ததெல்லாம். மோடி வந்து 10 ஆண்டில் என்ன சார் பண்ணியிருக்காரு? நான் அதை நான் கேட்குறேன். என்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்? ஏன்னா பத்திரிகை செய்தி உங்களோட இந்த மாதிரி பேசுறதுக்காவது வராரா? முதல்ல ஏன் வரமாட்டேங்கிறார் அவர்? யூபியில் என்ன நடக்குது? புல்டோசர் ஜஸ்டிஸ் பற்றி சொல்கிறோம், ஆன்டி கன்வர்ஷன் லான்ற பேர் நடக்கிறத பற்றி சொல்கிறோம், மாட்டுக்கறி அரசியலை பற்றி, இதெல்லாம் தான் நம்ம கேட்குறோம். இது வந்து இந்த என்ன உணவு என்பதை அவங்கவுங்க தீர்மானிக்கணுன்றோம் சார். நீங்கள் மரக்கறி உணவு சாப்பிட்ணுன்னா நீங்கள் மரக்கறி உணவு சாப்பிடுங்க, நான் மரக்கறி உணவு நான் சாப்பிட்றேன். என்ன உணவு சாப்பிடணுன்றதை தீர்மானிப்பதும் அதை ஒரு பிரச்சனையாக்குவதும் அதற்காக கொள்வதும் கவு ப்ரொடெக்ஷன்றது கவு விஜிலேன்ற இதில் நடக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க. அதை பற்றி தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோமே தவிர வேற இதில் வந்து அதனால் தான் பாசிசம் என்ற கருத்தை நாங்கள் சொல்கிறோம். இப்போது நீங்கள் இந்த பாசிசம் என்றதின் பெயரால் இப்போ சுத்தமாக எங்கேயுமே இப்போ ஈடின்றதுக்கும் இப்போ உப்பா அப்படின்றதும் வந்து மிஸ்ஸாவை விட கொடுமையானதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மிஸ்ஸாவில் அதிகபட்ச 2 ஆண்டுகள் மேலே அது வந்து ப்ரிவென்டிவ் டென்ஷனுக்கு கான்ஸ்டியூஷனில் சீலிங் வச்சுருக்கு. இப்போ எப்போ வருவாங்கன்னே தெரியாது. இப்போ என்னைக்கு செந்தில் பாலாஜி வருவார்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வேண்டியவராக இருந்தால் யார் அப்ரூவராக வரனார் பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அவரை ஒரே மாதத்தில் விட்டாங்க. ஏன்னா இடி எதிர்க்கலை, அவருடைய பெயில் போட்ட போது அதை எதிர்க்கலை. அவர் எலக்டோரல் பாண்டுக்காக எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு தெரியல, 52 கோடின்னு சொல்கிறாங்க. 52 கோடி அப்படின்று வே சந்திரமோகன் தமிழ் இன்றுல எழுதியிருக்காரு. இன்னொரு தோழர் 30 கோடின்றாரு. அதனால் பல கோடி வாங்குறாங்க. இந்த பிரச்சனைகளை நாங்கள் சொல்கிறோம் சார். இதில் இப்போ இந்த பொருளில் அவர் இன்னொரு நண்பர் கேட்ட மாதிரி ஊழல் அல்ல பிரச்சனை. இது ஊழல் வந்து இவங்க வந்து ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லி வந்து மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாங்கன்றதான் சொல்கிறோம். 7.5 லட்சம் கோடி ஊழல் பற்றி இல்லை. அந்த ரிப்போர்ட் தயார் பண்ணவங்கள தூக்கி எறிஞ்சாச்சு. அந்த ரிப்போர்ட் தயார் பண்ண 3 பேரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த ஆபத்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. இப்போ நீதித்துறை பற்றி எல்லாத்த பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ நான் டிமானிட்டைசேஷன் பற்றி சொன்னோம். எனவே இவெல்லாம் நாங்கள் முன்னாடி சொல்கிறோம். நீங்கள் தானே ஒரே ஒரு சார் ஊழல் மட்டுமே நாங்கள் ஊழலை வந்து இன்னைக்கு பிரச்சனையாகவே சொல்ல சார். ஊழல் மட்டும் அல்ல, ஆனால் ஊழலில் 2 விஷயம் சொன்னோம். ஊழல்னா அதை பற்றி எதிர்த்து பேசுவதற்கான தளம். 2, அந்த ஊழலில் பழைய ஆட்சியை விட இவர்கள் புதிய பரிமாணத்தை கண்டிருப்பதாக பார்க்கிறோம். புதிய பரிமாணம் 7.5 லட்சம் கோடி என்ன சார் நீங்க போடுங்க. 7.5 லட்சம் கோடி இதற்கு முன்னால் காங்கிரஸில் இருந்த போது இந்த ஊழலினுடைய அளவுக்கு கம்பேர் பண்ணா 7.5 லட்சம் கோடியுடன் ஒப்பிட முடியாது. அதானி இருக்கார்ல, அவருக்கு இலங்கையில் பத்திரிகையில் நீங்களாம் என்ன போடுவீங்க? இலங்கை இந்தியாவுடன் ஒப்பந்தம். இலங்கை இந்தியாவிற்கு அங்கே துறைமுகம் கட்டுவதற்கு யாருக்கு துறைமுகம்? இந்தியா கட்டல, இந்தியாவினுடைய போர்ட்ரஸ் போய் கட்டல, அதானிக்கு கொடுக்குறாங்க. 500 மில்லியன் டாலர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் இப்போ நாங்கள் சுட்டி காட்டுறோம். இதெல்லாம் நாங்கள் சொல்றது வந்து நாளைக்கு வந்து அவங்க வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் காலத்தில் இதெல்லாம் நடந்தா நான் பேசலாம். இப்போ பேச முடியல. நீங்க பேசுறீங்களா? நான் பேசினா உப்பா, கட்சிக்காரங்க பேசினா ஈடி. ஏன்னா என் பேர்ல ஈடி போட முடியாது. அதனால கொஞ்சம் தேர்தல் மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் அல்ல. நான் அதையும் மாநில அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல. அதில் பேச வேண்டிய பிரச்சனைகள் வேறு. இப்ப நாம் இந்திய நாடாளுமன்றத்தை அதன் வழியாக இந்திய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். எனவே அந்த இஷ்யூஸ் அப்படி மட்டும்தான். அப்படி பாருங்க. இல்ல அதனாலதான் நான் அதிமுகவை பத்தி கூட நான் எதிர்மறையாக சொல்ல. அவங்களுக்கு கூட அவங்களுடைய இரட்டை இலையை முடக்குவதற்கு முயற்சி நடந்தது. நீங்க ஏன் அது இரட்டை இலை இன்னைக்கு பழனிசாமி கிடைச்சிருக்குன்னா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு. அவர் வந்து இரட்டை இலையை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு உச்ச நீதிமன்றம் வரை உத்தரவு கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போனா இரட்டை இலை 2க்குமே இல்லைன்னு முடக்கப்பட்டிருக்கும். இதைதான் நாங்க சொல்றோம். நீங்க இன்னைக்கு தயவு செய்து சொன்ன மாதிரி இந்த தேர்தல் மாநில தேர்தல் அல்ல. அப்போ வந்து நம்ம ஸ்டாலினா பழனிசாமியான்னு அப்போ கூட பார்க்கணுன்றோம். அப்போ கூட பிஜேபிக்கு அல்ல. அப்போ நாங்கள் அப்போ எங்கள் நிலைப்பாடு என்னன்றதை அப்போ நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் ஸ்டாலினை ஆதரித்து இன்னைக்கு கூட்டத்தை நடத்தலை. நாங்கள் ஸ்டாலின் இங்கே வந்து திமுக தான் பெரிய இடத்துல நின்னாலும் இங்கே இதை வந்து நீங்கள் அங்கே ஆட்சி அமைக்க போகிறது எது? நிச்சயமாக இங்கே முதல்வரான மாதிரி அங்கே திமுக ஆக போகிறது இல்லை. ஒரு கூட்டணி ஆட்சிங்க.
ஒரு கூட்டணி ஆட்சி ஃபெடரலிசத்துக்கு நல்லது. அது ஒரு தனிப்பட்ட ஆட்சியை விட, நான் சொல்ல, சமீபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி கவுல் சொன்னார். சார், எங்களுக்கு உச்ச நீதிமன்றமே கூட நாங்கள் சொல்லுகிறோம் அந்த கடுமையான நிர்பந்தத்தில் இருக்குன்ட்டு. பாபர் மசூதி இடித்தது சம்பந்தமான வழக்கில் யார் தீர்ப்பு எழுதினார்கள்னு தெரியலன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதில் எழுதின தீர்ப்பு எழுதினவங்களில் 5 பேரில் ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் போட்டிருக்க, 4 பேரில் ஒருத்தர் வந்து கவர்னர் ஆகிட்டார், ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், ஒருத்தர் கம்பெனி லா போர்டு அப்பல்லட் ட்ரைபுனல் சேர்மன் ஆகிட்டார், ஒருத்தர் லா யூனிவர்சிட்டியோட சேர்மன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்? இதில் இருக்க படிச்சு பாருங்க. அதனால இதில் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கூட ஐயநாதன் சொன்னாரு, கடுமையான அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கு. இன்னைக்கு எப்படி எமர்ஜென்சி காலத்தில் உட்பட்ட மாதிரி நான் சொல்ல, ஒரு ஓய்வு பெற்ற டிரான்ஸ்ஃபர் ஆன நீதிபதி சொன்னாரு, ஒரே நாளில் இந்திரா காந்தி 16 உயர் நீதிமன்ற நீதிபதிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எமர்ஜென்சியில். இவங்க 40 பேரை பண்ணியிருக்காங்க ஒரே நாளில். அதனால் இதை நீங்கள் சொல்கிறதுல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், இல்லை என்று சொல்லவில்லை. நாம் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, பாபர் மசூதிக்கு அடுத்து இதோட முடிஞ்சிடும் போது கதை, அட்லீஸ்ட் ஒரு அநியாயமாக நடந்தாலும் இத்துடன் முடிஞ்சது அப்படின்ட்டு. பாபர் மசூதி தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் அதுக்கு அந்த விவாதத்தை விட்டு திசை மாறி போகுதுன்னு பார்க்குறேன். என்ன உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா, இடித்தது தவறு. 1949 பாபர் மசூதிக்குள்ள ராமர் சிலையை கொண்டு போய் வைத்தது தவறு, ஆனால் இந்த இடத்தை இடித்தவர்களுக்கே கொடுத்து விடலாம் சொல்லியிருக்குங்க. இது வந்து சரித்திரம், நீங்க ஆய்வு பண்ணுங்க. நான் இன்னும் நம்மளாம் இந்த ஒரு 50 ஆண்டு பொறுத்து இருக்க மாட்டோம். அப்ப நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் அதனுடைய நம்பகத்தன்மையை இன்னைக்கு நிச்சயமாக கேள்விக்குள்ளதாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த தேர்தல் ஆணையம் போன அளவுக்கு கேவலமா போகல, சிபிஐ போன அளவுக்கு கேவலமா போகல, இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எஃப்சியூக்கு தடை கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோரல் பாண்டை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க, சண்டிகர் மேயர் தேர்தலில் வெளிப்படுத்தினாங்க இல்லையா, பார்த்தீங்கல்ல. அவள் அந்த அளவுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு செயல்படும் என்று எதிர்பார்க்கிறோம். புரியல சார். எனக்கு அது சார் மிக கடுமையாக கண்டிக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் மணிப்பூரில் நடந்த சம்பவம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பெண்ணை எந்த ஆடையும் இல்லாமல் பேரட் பண்ணிட்டு போகக்கூடிய சம்பவம். நூற்றுக்கணக்கில் அங்கே இருக்கக்கூடிய குக்கி இன மக்கள் குறிப்பாக கொல்லப்பட்டார்கள். அந்த பாடியை கூட அவங்க வாங்க முடியல. அந்த இடத்துக்கு ஐயா மோடி கூட போகலை, அந்த ஒரு நாள் கூட ஒரு முறை கூட போகலை. அதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அங்கே அதுக்கான மணிப்பூர் உயர்நீதிமன்றம் போட்ட ஒரு உத்தரவு அதுக்கு அடிப்படை. அந்த உத்தரவு தப்புன்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார் அவர். அதுக்காக முடிச்சுக்கலாம். அதனால அதுக்கு சரிதான், அதை பேசிட்டே இருந்தால் சரி. ஆனால் 2 நாளைக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் ஹிந்துவில் பேட்டி கொடுக்கும்போது நான் வந்து படிப்படியாக அமுல்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதையே கோயம்புத்தூரில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இது சாத்தியமே இல்லை, பழைய பென்ஷன் சாத்தியமே இல்லை என்கிறார். மத்திய அரசு சாத்தியமே இல்லை என்கிறது. அதிலிருந்து இது வித்தியாசமான அணுகுமுறை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மோடி அரசு புதிய பென்ஷனை இந்தியா பூராவும் அமல்படுத்தினதோடு இல்லாமல் அதை வந்து பென்ஷனே இல்லாமல் பண்ணக்கூடிய வேலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மிலிட்ரியில் வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா அக்னிவீர்னு ஆள் எடுத்திருக்காங்க. அந்த அக்னிவீருக்கு மிலிட்ரியில் தான் எல்லாருக்கும் பென்ஷன் இருக்குது. ஆனால் அங்கேயே வந்து 46,000 பேர் எடுத்ததில் 4 ஆண்டுக்கு தான் வேலை, கான்ட்ராக்ட் வேலை. அதே நேரத்தில் அவங்களுக்கு ரிட்டையர் டிஏ கிடையாது, விலைவாசி உயர சம்பளத்துக்கு பஞ்சப்படி கிடையாது, ரிட்டையர் ஆனால் கிராஜுவிட்டி கிடையாது, பென்ஷனும் கிடையாது என்று விட்டார்கள். ஆகவே இனிமேல் பென்ஷனே கிடையாதுங்கிற நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. ஆகவே இந்த நிலைமையில் புதிய பென்ஷனை வந்து கேரளாவிலையும் கூட புதிய பென்ஷனை ஒழிச்சிட்டு அச்சீவ்டு பென்ஷன் கொண்டாட போகிறோன்னு இப்போ பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க.
அவை இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் புதிய பென்ஷனை ரத்து பண்ணுவதற்கும் பழைய பென்ஷனை கொண்டு வருவதற்கும் வாக்குறுதி கொடுக்கறதுனால அண்ணாமலை பிஜேபி நிச்சயமாக சாத்தியமே கிடையாது என்று சொல்வதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் வந்து தமிழ்நாடு அரசில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய பென்ஷனில் இருக்கக்கூடிய தோழர்களும் அரசு ஊழியர்களும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் உடைய குருமூர்த்தி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் அரசாங்க பென்ஷனுக்காக அலையிறீங்க, அரசாங்க பென்ஷனுக்காக அலையாதீங்க. இந்து தர்மம் என்னன்னாக்கா எல்லாரும் பெற்றோர்களை பிள்ளைகள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆகவே பெற்றோர் இந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய வகையில் அரசாங்க பென்ஷனுக்கு அலையாதீங்க என்றார். 78% பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளை தான் நம்பியிருக்காங்க. நம்ம அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, இப்போ அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் கூட அவங்களுக்கு பென்ஷன் வேணும்னு கோரிக்கை வச்சு 7 ஸ்ட்ரைக் நடந்து போச்சு. அதே மாதிரி புதிய பென்ஷனுக்கு எதிராகவும் 7 ஸ்ட்ரைக் நடந்து போச்சு. விவசாயிகளுக்கு பென்ஷன், அனைவருக்கும் பென்ஷன், 10 கோடி பேருக்கு ஆளுக்கு 3000 ரூபாய் பென்ஷன் கொடுன்னு சொல்கிறோம். அவர் மோடி சொல்கிறாரு, அவர் வந்து 200 ரூபா கொடுக்குறாரு. மாநில அரசுகள் 1200 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ அந்த மீதி பணத்தை, அதே மாதிரி ஆவாஸ் யோஜனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநில அரசுகள் வந்து அவர் 70,000 கொடுக்குறாரு, மாநில அரசுகள் 4 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் மாநில அரசுகளுடைய நிதியை மத்திய அரசு சுரண்டி எடுத்துகிட்டு போட்டு ஒரு தேசம் ஒரு வரி என்று போட்டு ஜிஎஸ்டின்னு போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா வரியும் எடுத்துகிட்டு போகிறான். 100 ரூபா வருமானம் அரசாங்கத்துக்கு வருதுன்னா என்ன சொன்னால், நாங்கள் பங்கு கொடுப்போம்னு சொன்னான். 42% மொத்த வரியில் மாநில அரசுகளுக்கு பங்கு கொடுப்போம்னு சொன்னான். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், 100 ரூபா அரசாங்கத்துக்கு வருதுன்னா 22 ரூபா மேல் வரின்னு போட்டு செஸ்ன்னு போட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கு பங்கு கிடையாதுன்றான். மீதி 78 ரூபாய்க்கு தான் பங்கு கொடுக்குறான். 78 ரூபாயிலையும் 38 ரூபா தான் கொடுக்கணும்னு அதில் 42% வருது. அதுவும் கொடுக்காம 2014 இது வரைக்கும் 6 லட்சம் கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்காம விட்டது. அந்த 38 ரூபாயும் கொடுக்கல. ஆகவே மாநில அரசுகளை குளோரிஃபைடு முனிசிபாலிட்டியாக மாற்றி இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டும். மாநில அரசுகளுக்கு, ஊழியர்களுக்கோ மக்களுக்கோ நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசு வந்து மாநில அரசுடைய நிதி ஆதாரம் பலமாக இருக்க வேண்டும். மாநில அரசுடைய நிதி ஆதாரத்தை ஒழித்து கட்டக்கூடிய மோடியை தோக்கடிக்கணும். கடைசியாக 2வது விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். ரயில்வே இன்னைக்கு என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரயில்வேல சீனியர் சிட்டிசன் கன்செஷனை இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரயில்வேல என்ன சொல்கிறாங்க, 2,60,000 கோடி நாங்கள் வந்து முதலீடு அரசாங்கம் இந்த வருஷம் முதலீடு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2,60,000 கோடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேடிக்கை என்னன்னா, உங்களுக்கு மும்பை அகமதாபாத்துக்கு 30,000 கோடி, அந்த புல்லட் ட்ரெயினுக்கு, டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடாருக்கு 20,000 கோடி, அப்புறம் 50,000 கோடி வந்தே பாரத் ஐசிஎஃப்ல ரயில்வே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப்ல வெளிநாட்டு முதலாளியை வச்சு தயார் பண்ணுறதுக்கு 50,000 கோடி. எல்லாம் போச்சுனாக்கா மீதி நாளுக்கு 1 லட்சம் கோடி தான் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய லைன் திட்டங்கள், அதாவது கடலூர், சென்னையிலேருந்து மகாபலிபுரம் வழியாக கடலூருக்கு ஒரு லைனு, ஈரோடுலேருந்து பழனிக்கு ஒரு லைனு, அத்திப்பட்டுலேருந்து புத்தூருக்கு ஒரு லைனு, அப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து செஞ்சியிலேருந்து திண்டிவனத்துலேருந்து செஞ்சி திருவண்ணாமலைக்கு ஒரு லைனு. இந்த மாதிரி வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி அதுக்கு ஒரு லைனு, மொரப்பூர் தருமபுரிக்கு ஒரு லைனு. இந்த மாதிரி வந்து புதிய லைன் திட்டங்களுக்கு பல திட்டங்கள் 2006 இருக்கு. இந்த திட்டங்களுக்கு ஒரு திட்டத்துக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கியிருக்கான். மொத்த 10 திட்டங்களுக்கும் 11,000 கோடி தேவை. இவன் ஒதுக்கி இருக்கிறது 1000 கோடி ரூபாய். விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வெறும் 50 கோடி ஒதுக்கினான். அந்த 50 கோடியும் பாதுகாப்பு நிதியம் ஒதுக்குறதுனால விமர்சனம் வந்து அதையும் வாபஸ் வாங்கிட்டான். இப்போ தமிழ்நாட்டு வளர்ச்சி, ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு பண ஒதுக்கீடும் இல்லை. வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கிறது. ஆகவே இந்த மத்திய அரசாங்கம் பூரா பணத்தையும் பெருந்திட்டங்களுக்கு எடுத்துட்டு போவதை ஒழிய தமிழ்நாட்டு ரயில் வளர்ச்சிக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை. ஆகவே இந்த மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக முனைவர் ராஜன் 2 நிமிடங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் யுத்தக்களத்தை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் மட்டுமல்ல, மாறாக இந்தியா இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கிற இருக்கிற இந்தியாவும் எப்படிப்பட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை, குறிப்பாக பல நூற்றாண்டுகளாக இந்த சமூகம் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் முதன்முறையாக அனைவருக்கும் நீதி என்கிற சமூக நீதி கருத்தாக்கத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் எழுதப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சொந்தமாக்கியது. இன்றைக்கு வந்திருக்கிற ஆபத்து என்பது அந்த அனைவருக்கும் நீதி, சமூக நீதி என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கான மிகப்பெரிய ஆபத்தை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டுமே வாழுகிற உரிமை, மற்றவர்கள் எல்லோரும் மீண்டும் அடிமைகளாக, வேலைக்காரர்களாக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை இப்போது ஆட்சியில் இருக்கின்ற, ஆனால் அந்த ஆட்சியை இயக்குகின்ற ஒரு அமைப்பு மிக தெளிவாக வைத்திருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய வேலை வாய்ப்பு, நாம் வாழுவதற்காக இயற்கை எண்ணை கொடுத்திருக்கின்ற வாழ்வாதாரங்கள், காடு, மலை, கழனி, கடல் என இவை எல்லாம் ஒரு சிலருடைய கையில் போய் இந்தியா ஒரு வீக்கம் நிறைந்த ஒரு பொருளாதாரத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலரிடம் பல லட்சம் கோடியும் 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கின்ற ஒரு அவலமான ஒரு சூழலை இந்த தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார், யாருடைய பின்னணியில் இது இயக்கப்படுகிறது என்பதை இந்த மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு இந்தியராகிய நாம் என்கிற குடிமக்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சாசனத்தினுடைய கருத்துக்களை சிதைப்பதற்கும், முடிந்தால் அரசியலமைப்பு சாசனத்தையே தீர்த்து கட்டுவதற்குமான முயற்சிகளை கண்டிப்பாக இந்தியராக நாம் ஒருங்கிணைந்து, நம்மிடத்தில் இருக்கின்ற சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து குடிமை சமூகங்கள், எல்லா மக்கள் இயக்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு சென்று அவர்கள் அனைவரும் இந்திய தாயை, இந்திய நாட்டை, மக்களாட்சியை, அதனுடைய விழுமியங்களை, குறிப்பாக அனைவருக்கும் நீதி என்கிற அந்த கருத்தாக்கத்தை, எல்லோரும் சமமாக சகோதரர்களாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை படைப்பதில் நம் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. அதை தீர்த்து கட்ட முயற்சிக்கிற பாஜக, அதுவை இயக்குகின்ற RSS, இந்த அமைப்புகளுக்கு உரிய பாடம் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பெரிய தேர்தல் தான் இந்த 2024 தேர்தல் களம். இதன் உண்மையை புரிந்து கொண்டவர்களாக, உண்மையின் பக்கம் நிற்பதற்காக உங்களை அழைக்கின்றோம். ஊடகங்கள் இந்த செய்திகளை சரியான விதத்தில் கொண்டு மக்களிடத்தில் சேர்த்து எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இந்த இந்தியா சொந்தம் என்பதை உரக்க சொல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.